சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம மீனாவும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு போறாங்க. நம்ம மீனா சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடவுளே, சீக்கிரமா என்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் குற்ற உணர்ச்சியோட தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசாட்சிக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. பாவம், என் புருஷன் தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அந்த வீட்டுக்கு எப்போ வருவேன்னு சொல்லிட்டு மாமாவும் அவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அந்த பிஞ்சு குழந்தை, அந்த சிசுவை கூட அவ தவிக்க விட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி தன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நான் இதை என்ன முடிவெடுக்கிறது? இந்த விஷயத்த சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொன்னால் கிறிஷுக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்லை சொல்லலை அப்படின்னா பின்னாடிக்கு இது பெரிய பிரச்சனையாக வந்து முடியுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பல யோசனை. கடவுளே, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சித்தர் வராங்க. சித்தர் வந்து நம்ம மீனா பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. தாயி, நீ மனசில் நினச்சது எல்லாமே என் காதுக்கு வந்து விழுந்துச்சு தாயி. எனக்கு என்ன தோணுதுன்றதை விட அந்த கடவுள் எனக்கு சொன்னது என்னன்னா, நீ ஒரு ரகசியத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க. அந்த ரகசியத்தை நீ உன்னை நம்பினவங்கள நீ ஏமாற்றக்கூடாது. ரகசியத்தை உடைக்கிறது தான் கரெக்டு. ஏன்னா தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். மேலும் மேலும் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு நீ உறுதுணையாக இருக்காத தாயி. ஏன்னா உன் மனசு எப்படின்னு இந்த கடவுளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் உங்கள் குடும்பத்துக்கும் தெரியும் நீ எப்படின்னு சொல்லிட்டு. உன்னை நம்பினவங்களை ஏமாற்றக்கூடாது. அவங்க முகத்தில் முழிய முடியலேன்னு சொல்லிட்டு தான் இடம் விட்டு இடம் மாறி வந்திருக்க தாயி. நீ உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்கிறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ரொம்ப நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சி வைக்க முடியாது. நீயே மறைச்சி வைக்கணும்னு நினச்ச அப்படின்னா கூட அதுவாக வெளியே வந்துடும். அதுவாக வெளியே வரத்துக்குள்ளே நீயா உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் உனக்கு சுமூகமாக போகும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய விளைவு வரும். சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா முடிவும் நீ தான் தாயி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவுமே இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. இந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் எவ்வளோ பெரிய பூகமும் வெடிக்குமோ, அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல வழியில் இங்கே நம்ம மீனா வந்து யோசிக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க அம்மாவுமே பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் மீனா, என்னடி அந்த சித்தர் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சித்தர் வந்து சொல்கிறது எல்லாமே பழிக்கொண்டி, ஏதோ மிகப்பெரிய விளைவு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்னவோ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னடி அப்படி உன் மனசில் அப்படி என்னடி ரகசியம் இருக்குது? சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட தான் நீ சொல்லலை, ஏன் முத்து மாப்பிள்ளைக்கிட்ட கூட நீ சொல்லலை, என்கிட்ட சொல்லுடி. என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்னடி? யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். அந்த பிரச்சனைக்கான வழி என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கலாண்டி. இங்கே பாரு மீனா, ஏதோ மிகப்பெரிய ரகசியத்தை நீ உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சு புழுகிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையும் தான் கெடப்போகுது. தயவு செஞ்சு அந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுடி. நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லி உனக்கு தெரியும்ல, என்னால் பிரச்சனை வராதுன்னு உனக்கு தெரியும். நீ முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. அந்த விஷயத்த ஒவ்வொரு நாளும் உன் மனசில் போட்டு நீ சுமந்துக்கிட்டு இருக்காத. அது ஒரு பாரமாக தாண்டி இருக்கும். நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னா உனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கான வழி என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாண்டி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மீனா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனாவுமே சரி அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா இதுக்கான வழி என்ன, இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரிம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியை பற்றின அவங்களோட வாழ்க்கை விஷயம் எல்லாத்தையுமே, குழந்தை கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு மீனா, இது மிகப்பெரிய விஷயம். இது அதாவது உங்கள் குடும்பத்தோட மானம் கௌரவத்தை விட ஒரு ஒரு பையனோட வாழ்க்கை, அந்த மனோஜோட வாழ்க்கையே அந்த ரோகிணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. அந்த பையனை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமனார் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. மருமகங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் உங்களை மரியாதையாக நடத்துகிறாரு. அவருக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது மீனா, உன்னை அவர் மக மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், அம்மா அதனால தான்மா என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. இந்த ரோகிணி எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு அவளோட சுயநலத்துக்காக எல்லாரோட வாழ்க்கையிலுமே விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளால் என்னுடைய வாழ்க்கையுமே கெட போகுது. என் வாழ்க்கையை விட எங்கே நான் இந்த விஷயத்த சொன்னால்
என் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ? அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் 2 டைம் வந்திருக்கு. திரும்பவும் அந்த மாதிரி அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னம்மா பண்ண முடியும்? நான் நெறைய யோசனையிலே இருக்கேம்மா. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண நெனச்சாலுமே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த ரோகிணியோட சுயநலத்துக்காக கிருஷ்ணயுமே கொன்னு போட்டுருவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மீனா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடி. நீ அவகிட்ட நல்லா ஏமாந்துருக்க. உன்னை அவ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. பெத்த குழந்தைய அவ சாகடிச்சிருவாளா என்ன? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அவ உன்னை மிரட்டுறாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. பாவம் அவர் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. முன்னாடியெல்லாம் நிறைய குடிச்சிட்டு வருவார். ஆனால் அவர் இப்போ ரொம்பவே திருந்திட்டாருமா. அவர் இப்போல்லாம் அதிகமாக குடிக்கிறது கூட கிடையாது. அன்றைக்கி குடிச்சிட்டே வரலம்மா. தேவையில்லாமல் நான் தான் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வேறு என்னம்மா பண்ண முடியும்? என்னால் அந்த வீட்டில் அந்த ரோகிணியை பற்றின உண்மையை மறைச்சிக்கிட்டு என்னால் இருக்க முடியல. எப்போவுமே நான் உண்மையை பேசி பழகிட்டேன்னா, அதனால் என்னால் உண்மையை சொல்லாமலும் இருக்க முடியல. சொல்லிட்டா ரோகிணி கிருஷும் இறந்து போயிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பே பண்ணாதவர் மேலே ஒரு அபாண்டமான பழியை போட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காண்ட்ருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து அழுகுறாங்க. ஏய் மீனா, நீ எதுக்காகடி அழுகுற? இங்கே பாரு மீனா, நீ இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லலைனாலுமே பரவாயில்ல, முத்து தம்பிக்கிட்ட நீ சொல்லி தான் ஆகணும். அவர்கிட்ட நீ இந்த விஷயத்த மறைக்கிறது பின்னாடிக்கு பெரிய ஆபத்தை போய் கொண்டு போய் முடியும்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. மீனாவுமே, அம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ம்மா. நான் இந்த விஷயத்த சீக்கிரமாகவே அவர்கிட்ட சொல்ல முயற்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மீனாவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இங்கே சிட்டியை பார்த்து இங்கே ரோகிணி பேசுகிறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஏய் மீனா, அங்கே பாருடி, அந்த ரோகிணி சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இவ எதுக்காக சிட்டியை பார்த்து பேசணும்? ஏற்கனவே சிட்டிக்கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி அவளுக்கு பழக்கம் இருக்குது. அடிதடியெல்லாம் கூட பண்ணாமா. அவள் சரியான ஃப்ராடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. சரி இருமா, அந்த சிட்டிக்கிட்ட போயிட்டு அப்படி என்னதான் இவ பேசுகிறான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே பின்னாடியே அவளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. இங்கே சிட்டி இருந்துட்டு, என்ன ரோகிணி, சீக்கிரமாக என்னை பார்த்து பேசணும்னு சொல்லி சொன்னேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிட்டி, எனக்கு ஒரு காரியத்தை நீ முடிச்சு கொடுக்கணும். அந்த விஷயத்த மட்டும் முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சிட்டியுமே, பணம் தான் எனக்கு முக்கியமே, பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், என்ன விஷயம், என்ன காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பெரிய வேலை தான், ஆனால் நீ செஞ்சிருவேன்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்கள் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிட்டி வந்து கேட்குறாங்க. அந்த மீனாவை தான் போட்டு தள்ளணும் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிட்டியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோகிணி? அவங்க உங்கள் கூட மருமகளாக உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க தானே, எதுக்காக அவங்கள போட்டு தள்ளணும்னு நினைக்கிறீங்க? அவள் தான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. எனக்கு அவள் உயிரோடு இருக்கவே கூடாது. அவள் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையை என்னால் காப்பாற்றிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து மீனாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு உயிரையவே கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி நினைக்கிறா. இதுக்கப்புறமும் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது. இவளை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நம்ம இப்போவே வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து அதாவது அது அவங்க அம்மாவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவுமே என்னடி நடந்துச்சு, இந்த சிட்டிக்கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி, அதாவது சாரி நம்ம மீனாவை வந்து கேட்குறாங்க. மீனாவுமே, அம்மா அந்த ரோகிணி என்னை கொலை பண்ண சொல்லி சிட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம மீனாவோட அம்மாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு மீனா, நம்மலாம் நினைக்கிற மாதிரி அந்த ரோகிணி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. சரி, அவளுக்கு பின்னாடி இப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துக்குது, பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுமையெல்லாம் அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் சொன்னால் நல்லா சொன்னல, அப்படியே கூட இருந்துட்டு போகட்டும். அதுக்காக ஒரு உயிரவே கொன்னுட்டு அதன் மூலமாக அந்த பொய்யை வந்து, அதாவது அந்த உண்மையை மறைச்சி எல்லாரையும் ஏமாற்றி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இங்கே பாரு மீனா, நீ விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. பார்த்தியா, உன்னவே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுத்துட்டா. அந்த ரோகிணி சரியான ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். சரிம்மா, நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியுமே அதுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே பயங்கரமாக இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்துக்கு வந்து இதெல்லாம் சரியாகவே தெரியல. சரி, என்ன பண்ணுறது, இந்த பார்லர் அம்மா முடிவு பண்ணிருச்சு போல், மீனா அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பார்லர் அம்மா முடிவு பண்ண என்ன,
என் பொண்டாட்டி மீனாவை எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனாவை ஒரு வேலை கூட செய்ய விடக்கூடாது. மொத்த வேலையுமே இந்த பார்லர் அம்மா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது எங்கள் ரோகிணி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே எங்கள் மனோஜ் பார்த்துட்டு, ரோகிணி ரோகிணி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக போயிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. உடனே விஜயா, அண்ணாமலை, ஸ்ருதின்னு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் என்னடா ஆச்சு? அம்மா தெரியலம்மா, காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா, இப்போ மயங்கி விழுந்துட்டாம்மா, தண்ணி தெளிச்சுட்டா கூட எழுந்திரிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, முத்து கார் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ரோகிணியை காரில் தூக்கி போட்டுக்கிட்டு குடும்பமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் டாக்டர்கிட்டையுமே சொல்கிறாங்க, மயங்கி விழுந்தவ இன்னுமே எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டாக்டருமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வராங்க. உடனே மனோஜ் வந்து ரொம்பவே பதட்டமா, டாக்டர் என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு, ஏன் அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அவங்க காலையிலேருந்து ஏதாவது ஹெவியான வேலை ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க ஆமாங்க மேடம், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஓ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க போல், அதனால தான். பயப்படாதீங்க, நல்ல விஷயந்தான், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம மனோஜ், விஜயா பயங்கரமாக சந்தோஷம் படுறாங்க. எங்கள் முத்துக்கு என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா நீ மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன், சும்மா அதிர்ச்சியெல்லாம் கேட்காத. ஏன் ரோகிணி எல்லாம் கர்ப்பம் ஆகக்கூடாதா என்ன? என் வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுக்க போகிறா என் மருமக ரோகிணி. என் மருமக ரோகிணி இருக்கிறதுனால தான் மனோஜ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான். பெரிய பெரிய ஆர்டர்வெல்லாம் பிடிச்சி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவான்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு வாரிசை ரோகிணி தான் பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நான் ஆசைப்பட்டது நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மனோஜுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலைக்கிட்டேயும் விஜயாக்கிட்டேயும் நான் அப்பாவாக போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போது ஸ்ருதியுமே சந்தோஷம் தான் படுறாங்க. ரவி சூப்பரில், நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரோகிணி பாவம், குழந்தை பெற்றெடுக்கிறது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? எனக்கெல்லாம் அந்த கஷ்டமே இருக்காது. நம்ம நினச்ச மாதிரி நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். நானெல்லாம் கண்டிப்பாக குழந்தெல்லாம் பெற்றுக்க மாட்டேன் ரவி, இதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம ரவியோட முகமே மாறி போகுது. இங்கே விஜயா இருந்துட்டு, இங்கே பாரமா ஸ்ருதி, உன்னுடைய விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போது ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விடு, ஏதாவது பேசி என்னை காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆண்டி நான் என்ன காயப்படுத்தினேன்? உடனே ரவி இருந்துட்டு, ஸ்ருதி நீ சைலண்ட்டாக இரு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல, வீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ தான் நம்ம மீனா இருந்துட்டு யாருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ருதிக்கு கால் பண்ணி, எங்கே போயிருக்கீங்க, யாருமே வீட்டில் காணோம், அதுவும் ஆஃபீஸ் போகிற நேரம் கூட இல்லையே, இது இப்போ தானே 8 மணி ஆகுது, 8:30 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, மீனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் மீனா, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட்டி பாப்பாவா இல்லை குட்டி தம்பியா? ஒருவேளை கிருஷ்ண பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு இருக்குமோ, அந்த குழந்தை வர விஷயத்த இப்படி சொல்கிறாங்களோ ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி, குட்டி பாப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம். காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பவே அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தோம். டாக்டர் தான் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம மீனாவுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மீனாவை பார்த்ததுமே விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் நீ எதுக்காகடி இங்கே வந்த? உன்னால் யார் இங்கே வர சொன்னது? எங்கள் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, நீ இங்கே வந்து நின்றா சகுனமே சரியாக இருக்காது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு விஜயா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவளும் உன் மருமக தான், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏங்க எனக்கு மருமக 2 பேர் தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்வச்சியா உனக்கு எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், மருமகங்களை பாகுபாடு பண்ணி அவங்கள வேறுபடுத்தி பார்க்காத, எல்லாரையுமே சரிசமமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் எப்போவுமே இதே புராணத்தை தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏய் இங்கே பாருடி, அதான் வீட்டை விட்டு கிளம்பிட்டல,
எதுக்காக நீ இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா இருந்துட்டு நம்ம அண்ணாமலை கிட்ட போயிட்டு, மாமா நான் ரோகிணி கிட்ட உள்ளே போயிட்டு தனியாக பேசணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையுமே, போமா எதுக்காக நீ பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அவளும் உன் அக்கா மாதிரி தானே, நீங்கள் போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா உள்ளே போகிறாங்க. விஜயா இருந்துட்டு, ஏங்க எதுக்காகங்க அவளெல்லாம் உள்ளே அனுப்புனீங்க, வேண்டாங்க அவளை வெளியே வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைய ஏதாவது பண்ண சொல்லி கூட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு விஜயா, உன்னுடைய புத்தியெல்லாம் மீனாக்கு கிடையாது, தேவையில்லாமல் யோசிக்காத. மீனா ரோகிணி கூட தனியாக பேசணும்னு சொல்லியிருக்கா, பேசிட்டு வரட்டுமே, பேசுறதுனால ஒன்றும் குழந்தை அழிஞ்சு போகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரோகிணி நல்லா இருந்தாவே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் விஜயா, வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா உள்ளே போகிறாங்க. இப்போது நம்ம ரோகிணியுமே அப்போ தான் கண் விழித்து பார்க்குறாங்க. பக்கத்துலேயே ஒரு நர்ஸுமே இருக்காங்க. நர்ஸ் வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே ரோகிணியுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா பயங்கர கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நம்ம அதாவது ரோகிணி அதே சந்தோஷத்தோட இப்படி திரும்பி பார்க்கவும் மீனா முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. வாங்க மீனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இங்கே ரோகிணி வந்து உட்கார்றாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன ரோகிணி இதுவும் நாடகம் தானே, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா பொய் சொல்லி எல்லாரையும் திரும்பவும் இன்னொரு பொய்யை சொல்லி ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரோகிணியும், இல்லை மீனா உண்மையாகவே இந்த நர்ஸ் சொல்லி தான் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நர்ஸ் இருந்துட்டு, சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா வந்து ரோகிணி கேட்குறாங்க, ஏன் ரோகிணி நீ சுயநலமா, அதாவது உன்னுடைய சுயநலத்துக்காக என் உயிரவே பலி கொடுக்கணும் பலி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மீனா ஏன் மீனா அப்படிலாம் பேசுகிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை நினச்சியும் கிறிஷோட வாழ்க்கையை நினச்சியும் நீங்கள் இப்போ வரைக்குமே விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லலையே, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நான் எப்போவுமே விசுவாசமாக தான் இருப்பேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சும்மா நடிக்காதடி, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ போயிட்டு சிட்டிக்கிட்ட என்னை கொலை பண்ண சொன்னது எல்லாமே என் காதால் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மீனா இல்லை மீனா நீங்கள் தப்பாக ஏதாவது காதில் கேட்டிருப்பீங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரோகிணி உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா எப்பயாவது உண்மையை சொல்லிடுவேன், அது மூலமாக உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுன்றதுக்காக என்னை கொலை பண்ணணுன்ற தைரியத்துக்கே வந்து வந்துட்டேன், அந்த அளவுக்கு துணிஞ்சு இருக்கிறதில்ல, சரி இனிமேல் நான் இந்த விஷயத்தை மறைச்சி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் செத்துருவேன், செத்து போடி, நீ செத்தா எனக்கு என்ன, நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, நீ பொய் சொல்கிறவ ஃப்ராட் பண்ணுறவ, நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறப்போ நான் எப்போவுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் மற்றவங்கள ஏமாத்ததா அதாவது ஏமாற்ற மாட்டேன், இப்படி இருக்கிற நானே உனக்கு பயந்துக்கிட்டு இருக்கணுமா, தப்பு பண்ணாமல் ஏன்டி நான் பயந்துக்கிட்டு இருக்கணும், தப்பு பண்ணவ நீ தான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வெளியே வராங்க. இங்கே ரோகிணியுமே பின்னாடியே நம்ம மீனா பின்னாடியே ஓடி வராங்க. மீனா ப்ளீஸ் மீனா சொல்லாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா இருந்துட்டு அதாவது பேச வராங்க. உடனே நம்ம ரோகிணி மீனா காலில் திடீர்னு விழுந்துடுறாங்க. ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏய் ரோகிணி எதுக்காக இந்த பூ கட்டுறவ காலெல்லாம் விழுற, எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அவளுக்கு என் காலில் விழுறதுக்கு கூட தகுதி கிடையாது, ஆனால் அவள் விழுந்துக்கிட்டு இருக்கா, இவெல்லாம் சரியான கேடு கெட்டவ மோசக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி என்ன பொறாமையில் பேசுறியா, அவ வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு உனக்கு வயிற்றெரிச்சலடி, அதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அத்தை நான் எப்போவுமே மற்றவங்கள பார்த்து பொறாமப்படவே மாட்டேன், அது என் ரத்தத்தில் கூட இல்லை, அதெல்லாமே உங்கள் மருமக ரோகிணி ரத்தத்தில் தான் இருக்குது, அவளை பற்றின மொத்த உண்மையும் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அவளை செருப்பால் அடித்து வீட்டை விட்டு துரத்துவீங்க, அந்த மாதிரியான ஒரு கேடு கெட்ட வேலையை தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் என் மருமகளை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க, நீ ஒன்றும் என் மருமகளை பற்றி எதுவும் பேச வேண்டாம், என்ன இதே ஏதாவது என் மருமக மேலே பழியை போட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளே நுழையலான்னு நினைக்கிறியா, நீ ஏன் வீட்டை விட்டு போவ, இப்போது என் மருமக ரோகிணியை கெட்டவளாக்க பார்க்குறியா, அவள் வயிற்றில் எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்காடி, தேவையில்லாமல் என் ரோகிணியை பற்றி ஏதாவது பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து மீனாவை மிரட்டிக்கிட்டு போவோம். உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாரு விஜயா, அதான் மீனா ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாள்ல, அவள் சொல்லட்டும், என்ன விஷயம்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க.
அப்படி ரொம்ப பயங்கரமாக அப்படி கை கால்லாம் நடுங்குது. முகமெல்லாம் வேத்து போகுது. உடனே மனோஜ் இருந்துட்டு, "ஏன் ரோகிணி, ஏன் உனக்கு வேக்குது? ஃபேன் ஓடிக்கிட்டு தானே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒன்றும் இல்லை மனோஜ்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது மீனா வந்து, "அத்தை, இத்தனை நாளா உங்கள் மருமக, பணக்கார மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்கள, அந்த மருமக என்ன மாதிரியான பொய்யை சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை?" அப்படின்னு சொல்லவும், "ஏய் என்னடி, என்ன புதுசாக கதை கட்டலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பார், நீ சொல்கிற கதையெல்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க. இப்போது எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு, "என்னம்மா மீனா, என்னவோ ஒரு விஷயத்த நீ சொல்ல வர, ஆனால் இந்த விஜயாவும் சொல்ல விட மாட்டேங்கிறா, நீ சொல்லுமா, நாங்கள் கேட்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு நம்ம முத்துக்கிட்ட போயிட்டு முத்து காலிலே விழுறாங்க. "ஏங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பண்ணாத தப்புக்கு உங்கள் மேலே பழியை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு போனேன், அது ரொம்ப தப்பு தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன சொல்கிற மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது இந்த ரோகிணி, நீங்கள் இல்லை. இந்த ரோகிணி பண்ண ஃப்ராடு வேலையினால தான் நான் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் இருந்தேன். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த ரோகிணி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பாதியில் அவங்க பணக்காரே இல்லை, மலேசியாவில் அவங்க அப்பாவும் இல்லைன்ற விஷயம்லாம் கொஞ்சம் விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அப்போவே இவங்க திருந்திட்டாங்கன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. இவளுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதையே இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா இருந்துட்டு, "ஏய் இங்கே பாருடி, அவளுக்கு பின்னாடி கதை இல்லை, நீ தான் அவளுக்கு பின்னாடி கதையை உருவாக்குற" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, நான்லாம் யாரையுமே இப்படி அபாண்டமாக எதுவுமே பொய் சொல்லியோ இல்லை அவங்க மேலே அபாண்டமாக பழி போடவோ எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ரோகிணியோட பெயர், உண்மையான பெயர் கல்யாணி அத்தை. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு, "என்ன சொல்கிற மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாங்க, இந்த விஷயமே எனக்கு நம்ம தீபாவளிக்கு பாட்டியோட ஊருக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக போயிருந்தோம்ல, கோவிலுக்கு கூட போயிருந்தோமே, அப்போது இந்த ரோகிணி அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருந்தா. நான் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அப்போதாங்க தெரிய வந்தது, ரோகிணியோட பையன் கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மான்ற விஷயமே எனக்கு அப்போதாங்க தெரிய வந்தது" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது விஜயா இருந்துட்டு, "இல்லை, இது உண்மையாக இருக்காது. அவள் கர்ப்பமாக இருக்கிறான்றதுக்காக நீ பொறாமையில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அத்தை, என்னதான் பொறாமையாக இருந்தாலும் நான் எதுக்காக பொய்யான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்? வேணா நீங்கள் உங்கள் மருமகளே கேளுங்களேன். இத்தனை நாளாக மனோஜை முட்டாளாக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க" அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே உடைச்சிடுறாங்க நம்ம மீனா. அண்ணாமலையுமே கொஞ்சம் சந்தேகம் தான் படுறாங்க. ஏன்னா அதாவது ரோகிணி மேலே சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக மீனா சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. முன்னாடியே எத்தனை பொய், 1008 பொய் சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம ரோகிணி. இப்போது நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "விஜயா, நீ இப்போ எதுவுமே பேசாத. இங்கே பாருமா ரோகிணி, மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா? ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திக்கி திணறாங்க. நம்ம ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்ம இப்போ மனோஜோட வாரிசை வயிற்ற சுமந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விஷயத்த உடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை எல்லாருமே மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில், "ஆமாம் அங்கிள், மீனா சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற? அப்போது அந்த கிறிஷ் உன்னுடைய பையனா? ஐயோயோ, அப்போது நீ எம்பிட்டு உண்மையாடியே மறைச்சி வச்சுருந்துருக்க. என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல்ல. இங்கே பாருடி, இனிமேல் நீ என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, "ஆண்டி, நான் மனோஜோட வாரிசை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. நான் பொய் சொன்னதுக்கான காரணம், எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த ஏன் மறைச்சன்றதை உங்களுக்கு நான் ரீசனாக சொல்கிறேன், இருங்க ஆண்டி. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி" அப்படின்னு சொல்லவும், எங்கள் விஜயா இருந்துட்டு, "ஒரு மண்ணும் நீ சொல்ல தேவையில்ல. என்ன, இப்போ தானே செக் பண்ணி பார்த்தாச்சு. அந்த வாரிசு இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போவே நன்றி, நம்ம அபார்ட் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லவும், இங்கே ரோகிணிக்கு வெளவெளங்குது. "ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னடி பிரச்சனையை தாண்டி வந்த? என்ன, எங்கள் எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக ஏமாத்திருக்க, மற்றபடி என்னடி செஞ்சுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட, "ஏங்க, என்னை மன்னிச்சிருங்க, ஏன் தப்பு தான். என்னால் உண்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டேயும்
பொய்யா நடிக்க தெரியலைங்க. அதனால தான் நான் ரொம்ப மனசு உடைஞ்சு மனசுக்குள்ளேயே நிறைய யோசனை போய்க்கிட்டே இருந்தது. என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியலைங்க. உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க. அவளோட உயிர்க்காலாம் நான் எதுக்குமே யோசிச்சு கூட பார்க்கலைங்க. கிறிஷையும் கொன்றுவேன், நான் 2 பேரும் செத்துருவோம்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். இத்தனை நாள் மறைச்சதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. 2 வருஷமாக நம்ம குடும்பத்தவே இந்த ரோகிணி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக சிட்டிக்கிட்ட போயிட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவகிட்ட கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்கங்க. வாயை திறந்தாவே பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து எல்லா விஷயத்தையுமே போட்டு மொத்தமாக போட்டு உடைச்சிடுறாங்க. எங்கள் முத்து இருந்துட்டு, அப்பா பார்த்தீங்களாப்பா, இந்த பார்லர் அம்மா பெரிய கேடின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு உலகத்தவே இவங்க வாயால் போட்டு முழுங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அப்பா, இந்த பார்லர் அம்மா ஒட்டு மொத்தமாக மனோஜோட தலையில் மிளகா அரைச்சிருச்சுப்பா. மனோஜ் தான் பாவம் பாவம். இந்த விஷயத்த அவன் கேள்விப்பட்டானா அவ்வளோதான். டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்காக வெளியே போயிருக்கான்ப்பா. இந்த விஷயத்த கேட்டு அவன் எப்படி தாங்கிக்க போகிறான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே பயங்கரமாக அழுகுறாங்க. என் பையனை நான் எப்படியெல்லாம் இருக்க வைக்கணும், அவனை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேனேடி. இப்படி என் பையனோட வாழ்க்கை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியேடி. நீ ஒரு நிமிஷம் கூட இனிமேல் என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது. நான் வாழவும் விட மாட்டேன்டி. என் பிள்ளை மனோஜ் நான் என்ன சொல்கிறேனோ அதை தாண்டி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. ப்ளீஸ் ஆண்டி, உங்கள் காலில் கூட விழுறேன். நான் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க. என்னை மனோஜ் கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையாம்மா? இத்தனை வருஷமா எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க. எப்பயாவது நீ இந்த விஷயத்த மனோஜ்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. பாவம் அவன். இங்கே பார் விஜயா, இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாளோ அதுதான் எங்கள் எல்லாரோட முடிவுமே. கண்டிப்பாக விஜயா வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டா. நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே உனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா